ஹாய் ஹலோ வணக்கம் டு ஆல் எல்டிவி சப்ஸ்கிரைபர்ஸ். நான் உங்கள் அக்ஷய் அண்ட் இது நம்ம டேக் ஓகே. வெள்ளிக்கிழமை ஆனாலே நான் கம்பல்சரியாக படத்துக்கு போவேன் சார் அப்படின்ற கேங்கு தான் என்னோட கேங்கு. ஸோ போன வெள்ளிக்கிழமை நாங்கள் ஒரு படத்துக்கு போயிருந்தோம். அப்படி என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவின் நடிப்பில் வெளிவந்திருக்கிற ஸ்டார் திரைப்படம் தான். படத்தோட ஒன்லைன் ஆர் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிடில் கிளாஸ் பையனான கவின் எப்படி அவரோட கோலை அச்சீவ் பண்ணுறாரு அண்ட் ஃபேமிலியோட கஷ்டத்தை வந்து எப்படி சமாளிக்கிறார் சைடில் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதைன்னு நானும் நம்புனேன். பட் அவரோட சினிமா ட்ராவலுக்கு நடுவில் லவ் இல்லை, லவ் ட்ராவலுக்கு நடுவில் தான் அவர் சினிமா ட்ராவலே இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த கதையை கொண்டு வராங்க. படத்தோட ப்ளஸஸ்லாம் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, கவின் வந்து ஒரு படத்தோட பயங்கர ப்ளஸ்ன்னே சொல்லலாம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அவர் இந்த படத்தை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு. ரெண்டாவதா பழைய யுவன் வந்துட்டாப்ல அப்படின்னு எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. தேட்டரில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு பழைய யுவன் ஏன் வந்தாருன்னு. ஏன்னா பழைய பாட்டையே திருப்பி போட்டு விட்ருக்காரு. சில இடங்கள்ல சீன்ஸ் எலிவேட் பண்ணுறதுக்கு அவர் மியூசிக் உண்மையாகவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்டு பழைய யுவன் வந்த அந்த ஒரு போர்ஷன் மட்டும்தான் பாட்டு மனசில் நின்றுச்சு. மற்ற எந்த பாட்டுமே வந்து மனசில் நிற்கிற மாதிரி இல்லை. சில இடங்களில் மட்டும்தான் ஃப்ரேமிங்கும் லைட்டிங்கும் வேற லெவலில் இருந்துச்சு. பட் மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொதப்ப கூட செஞ்சுருந்தாங்க. அதை நான் பின்னாடி நெகட்டிவ்ல நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அடுத்து படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஹாஃப்ல ஒரு ஹீரோயின் வராங்க. அவங்க ஆரம்பத்தில் செய்யக்கூடிய செயல்கள்லாம் என்னடா அது அப்படின்ற மாதிரி எரிச்சலாக இருந்தாலும் போக போக வந்து இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் மெட்டீரியல் நமக்கு வேணுமே அப்படின்னு பசங்க ஏங்கத்தான் செய்கிறாங்க. ஸோ படத்தோட ப்ளஸஸ்லாம் அவ்வளோதான். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதையில் வந்து நிறைய இடத்துல லேக் இருக்குங்க. நிறைய இடத்துல அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய லாஜிக் இல்லாத சீன்ஸ் இருக்கு. நிறைய இடத்துல ஃப்ரேமிங்கில் தலை கட்டாகிற அளவுக்கு வச்சுருக்காங்க. ஆனால் அது எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப் ஷாட்டும் கிடையாது. நான் சொன்னேன்ல முன்னாடி கலரிங் சூப்பராக இருக்குது, ஃப்ரேமிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு. அது சில இடங்கள்ல மட்டும்தான். பல இடங்கள்ல வந்து ரொம்ப நார்மலாகவே இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் மறைக்கக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீன் பிளேக்கு இருக்குது. அந்த படத்திலே சொல்லுவாங்க, மீசையை மறைச்சிட்டேன்னா நீ வந்து பெரிய நடிகண்டா அப்படின்ற மாதிரி. அதே தான் நானும் சொல்கிறேன். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீ மறைச்சிருந்தேன்னா நீ சூப்பரான ஒரு கதையாக இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். அது வந்து அப்பட்டமாக தெரிகிற அளவுக்கு இருந்தனால தான் எனக்கு வந்து இந்த படம் வந்து மற்றவங்க ஹைப் பண்ணுற அளவுக்கு எனக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால இந்த படத்தை நான் வந்து ஆவரேஜ் படம்னே நான் சொல்லுவேன். நீங்கள் கவினுக்காக கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். மற்றபடி படத்துல எக்ஸ்ட்ரானரியா ஒன்றும் இல்லை. ஃபீல் குட்டா அந்த செகண்ட் ஹாஃப்ல வர லவ் சீன்ஸ் மேபி இருக்கலாம். ஆனால் உண்மையாக ஹானஸ்டா சொல்லணும்னா இந்த படத்தை ஒரு தடவைக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. பட் நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதையும் மறந்துடாம பண்ணுங்க. பாய்.